ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னடா கையில் என்னமோ வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தானே பார்த்தீங்க. இது வந்து நாட்டு சுரக்காய். இந்த சுரக்காய் வந்து நாட்டு சுரக்காய். இதோட ரகம் குடுவை ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகத்துக்கு பேர். இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம லவ் பேர்ட்ஸில் வந்து மண் சட்டி தான் வச்சு நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்த்துவோம். சிட்டுக்குருவியெல்லாம் வீட்டு சைடில் வளர்த்துவோம். அவங்களுக்கெல்லாம் வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஒரு லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம வந்து மண் சட்டி வாங்குறதுக்கு விலையாகுது. நானும் வீட்டில் வந்து மண் சட்டி கட்டி லவ் பேர்ட்ஸ் வளர்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மண் சட்டிக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா, இந்த சுரக்காயோட நல்லா காஞ்ச முத்தி போன சுரக்காயோட சட்டி வந்து நம்மளுக்கு வந்து லவ் பேர்ட்ஸு மண் சட்டிக்கு பதிலாக உபயோகப்படுது. நானும் என்னோடய லவ் பேர்ட்ஸ் கூண்டுக்குள்ளே ஒன்று கட்டியிருக்கேன். அது ஒன்றும் வந்து ப்ரீட் ஆகலை. இன்னும் இப்போ தான் லவ் பேர்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்குது. உள்ளுக்கு போய் இனி தான் ப்ரீட் ஆகும், முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும். இது என்னென்னா, நம்ம நாட்டு ரகத்தில் வந்து சுரக்காய் வாங்கி அதை நம்ம வீட்டிலையே வளர்த்தி நல்லா முத்தி போய் மரத்துலேயே காயணும். மரத்துலேயே காஞ்சி நம்ம பாருங்க, வீட்டில் ஒன்று இப்போ வந்து செடி வந்துட்டுருக்கு. இது வந்து குடுவை ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ரகமும் இருக்குது சுரக்காயிலேயே. அது வந்து சிட்டு ரகம். இது வந்து சிட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரகத்துக்கு பேர் வந்து சிட்டு ரகம். நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து குடுவை ரகம். நம்ம குடுவை ரகம் மரத்துலேயே நல்லா முத்தி காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம கீழே போட்டாலும் உடையாது. ஒரு தேங்காவோட சிரட்டையோட திக்னஸ் அளவுக்கு இருக்கும். அது என்ன ஒரு விஷயம்னா, தண்ணி படாமல் நம்ம வச்சு பார்த்துக்கணும். நம்ம வீட்டில் சிட்டுக்குருவிக்கும் கட்டலாம், லவ் பேர்ட்ஸுக்கும் கட்டலாம். எல்லாத்துக்கும் நல்ல உபயோகப்படும். ஆனால் என்னென்னா, லவ் பேர்ட்ஸ் இது சைடில் கடித்து எடுத்துருமா என்னன்னு தெரியலைங்க. ஆனால் சிட்டுக்குருவிக்கு கண்டிப்பாக வீட்டு சைட்லலாம் நிறைய பேர் மண் சட்டி கட்டி விட்டுருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இதை நல்லா உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு வந்து இந்த சுரக்காயோட விதை இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்குது சிட்டு ரகம். நம்மக்கிட்ட நான் வச்சுருக்கேன். நான் வந்து செடியும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிட்டு ரகம் அமுச்சு தரேன் விதை. நீங்கள் வீட்டிலையே சும்மா இருக்கிற பூமியில் நீங்கள் பயிரிட்டு வளர்க்கலாம்.